மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் மீது நேற்று இரவு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. இதில் 2 பேருந்துகள் சேதம் அடைந்துள்ளன. தகவல் அறிந்தவுடன் காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்களுடன் சென்று மோப்ப நாய்களை கொண்டு சோதனை நடத்தினர். தடயங்களையும் சேகரித்தனர். 2 பேர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் ஜான்சி மாலாஸ்ரீ தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஜான்சி, அரசு பேருந்துகள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட சம்பவம் எப்போது எங்கு நிகழ்ந்தது என்பது உள்ளிட்ட விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமா பானு, நேற்று இரவு மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் உள்ள 2 பேருந்துகள், அதாவது ஓசூர் செல்லக்கூடிய பேருந்தும் சேலம் செல்லக்கூடிய அரசு பேருந்தும் இரண்டுமே பேருந்துகள் அதாவது சரியாக 9 மணிக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்து வைகை ஆற்றங்கரையோர பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த பேருந்தில் மர்ம நபர்கள் வெடிகுண்டுகள் வீசி தாக்கியுள்ளனர். அந்த நேரத்தில் அந்த பேருந்தில் உள்ள ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர் இருவருமே பேருந்து மேற்கூரையில் ஓய்வு எடுப்பதற்காக மேலே சென்றுள்ளனர். இந்நிலையில் அந்த அதிக அளவில் வெடிச்சத்தம் கேட்டவுடன் திடீரென எழுந்து பார்த்த அவர்கள் அப்பொழுது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறைக்கு அவர்கள் தகவல் கொடுத்ததை தொடர்ந்து காவல்துறை அந்த பகுதியில் விரைந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியும், இந்த 2 பேருந்துகள் முதல்ல இருக்கக்கூடிய பேருந்து ஓசூர் செல்லக்கூடிய பேருந்து. இந்த பேருந்துல முன்பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு அது தற்போது சேதமடைந்து காணப்படுவதை பார்க்கலாம். அதே போன்று இரண்டாவது இருக்கக்கூடிய பேருந்து சேலம் செல்லக்கூடிய அரசு பேருந்து. இந்த பேருந்திலிருந்து பின்பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. அந்த இரவு நேரத்தில் இந்த பகுதியில் சுமார் 10 பேருந்துகளுக்கு மேலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அதாவது இந்த பேருந்தை எடுக்க காலதாமதம் ஆகியுள்ள நேரத்தில், ஏன்னா சரியான நேரத்திற்கு தான் இந்த பேருந்து எடுக்கப்படும் என்ற நேரத்தில் ஓய்வு நேரத்திற்காக இந்த பகுதியில் இந்த பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சந்தர்ப்பவசமாக இந்த பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் கண்டக்டர் யாருமே இல்லாத காரணத்தினால் எந்தவித அசம்பாவித சம்மதமும் ஏற்படவில்லை. அவர்களுடைய உயிர் தப்பியது என்றே சொல்லலாம். இது தொடர்பாக மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் சைலேஷ்குமார் நேற்று இரவே இந்த சம்பவம் நடந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொண்டு இதில் யார் சம்பந்தப்பட்டிருப்பார் என்ற கோணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் மதுரையை பொறுத்தவரை இது போன்ற வெடிகுண்டு நடப்புகள் சம்பந்தம் 2 மாதங்களுக்கு ஒரு முறையோ 3 மாதங்களுக்கு ஒரே தொடர்ந்து நடக்கூடிய ஒரு சம்பவங்கள் ஆகிவிட்ட நிலையில் இதற்கான காரணம் என்ன, இது போன்ற செயல்களில் ஈடுபடுவர் யார் என்ற கோணத்தில் தீவிரமாக விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் சைலேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பானு, ஜான்சி, இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்த அடையாளங்கள் ஏதும் காணப்பட்டுள்ளதா? அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்ற துப்புகள் கிடைத்துள்ளதா? இதுவரை அதற்கான முக்கியமான காரணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. ஏன்னா இந்த சம்பவம் என்பது எப்படி நடந்தது என்பதை யாருக்கும் தெரியவில்லை. ஒருவேளை மது அருந்தி விட்டு இது போன்ற செயல்களை கேளிக்கையாக செய்தார்களா, இல்லை நேற்று மும்பையில் தொடர்ந்த 5 நபர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது தொடர்பாக இது வன்முறை ஈடுபடுவதற்காக இந்த செயலை ஈடுபட்டார்களா என்றும், அது மட்டும் இல்லாமல் மதுரையில் உள்ள ஏற்கனவே சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் ஈடுபட்ட பன்னா இஸ்மாலிக், போலிக் பக்ருதீன் போன்ற ஆகியோரை சிறையில் தொடர்ந்து தொந்தரவு ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். எனவே அவர்கள் யாரும் இதனும் செய்துள்ளனர் என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை யார் இந்த உண்மையான குற்றவாளிகள் என்பதை யாராலும் சொல்ல முடியவில்லை. ஒரு கோணத்தில் தான் தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது போன்ற உண்மை சம்பவம் என்பது யாரையாவது குற்றவாளியாக நிலைநிறுத்த முடியாது. எனவே இது போன்ற செயல்களில் ஈடுபடுவர்களை குற்றவாளிகளை தீவிரமாக சோதனை செய்து அது மட்டும் இல்லாமல் உடனடியாக கண்டறிந்து இதற்கான தண்டனையை விரைவில் வழங்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த 2 பேருந்துகளும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது சோதனை ஈடுபடுத்தப்பட்டு தொடர்ந்து அதற்கான வழக்குகள் நடைபெற்று வருகிறது. இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பானு, ஜான்சி, இந்த பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவத்தை அடுத்து மதுரை பேருந்து நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா? முன்னதாகவே அனைத்து பேருந்து நிலையங்களிலும் உள்ள செக் போஸ்ட்டுகளில் காவல்துறையினர் ஆங்காங்கு பாதுகாப்பு பணியில் தான் ஈடுபட்டு இருப்பாங்க. இதனைத் தொடர்ந்து ஓரளவிற்கு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது பேருந்துகளில் பயணம் செய்யாமல் அமைதியாக நின்ற இந்த பேருந்தின் மீது இது போன்ற சம்பவம் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தான் அதாவது கோயம்புத்தூர், சேலம், ஓசூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் இந்த பகுதியில் தான் இருக்கும். நேற்று சுமார் 10 பேருந்துகள் இந்த இடத்தில் எடுத்திருக்கும் போது இந்த 2 பேருந்துகளில் மற்றும் ஏன் வீசப்பட்டுள்ளது என்பது அனைவரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக உள்ளது.
அதாவது பயணிகள் பயணிக்கக்கூடிய இந்த பேருந்தில் ஏற்பட்டதுனால அதிக அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். இருந்தபோதும் இந்த பேருந்தில் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது புரியாமலே காவல்துறையினர் தீவிர பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது இந்த இடத்துல கூட 2 பேருந்து நிலையத்திற்கும் இடையே பாதுகாப்புக்காக காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதுபோன்று மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. பானு, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜான்சி.